கொங்கு நாட்டில் கடந்த 200 வருஷமா ரொம்பவும் பிரபலமான 3 பேர் குன்றொடையான், அண்ணன்மார் சுவாமி, பொன்னசங்கர். இந்த பொன்னசங்கர் வரலாற்றை பழனிசாமி அவர்கள் முதல் தொகுத்தார். அதுக்கப்புறம் புலவர் பிச்சை அவர்களுடைய ஓலைச்சுவடைய அடிப்படையை வச்சு சக்தி கண்ணன் அவர்கள், கவிஞர் சக்தி கண்ணன் அவர்கள் அண்ணன்மார் சுவாமி கதையை எழுதுறார். இதையெல்லாம் தொகுத்து நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பொன்னசங்கருங்கிற ஒரு வரலாற்று புதினத்தை 1988 அற்புதமாக உருவாக்கினார். மிகச்சரியாக 50 வருஷத்துக்கு முன்னாடி 1964 கனடாவிலிருந்து பிருந்தா பெக் அப்படிங்கிற ஒரு அம்மையார், வரலாற்று ஆய்வாளர், கரூர் பக்கத்தில் இருக்கிற ஓலப்பாளையம் வர்றார். ஓலப்பாளையங்கிற ஊர் நிறைய ஓலைக்குடிசைகள் உள்ள ஊர். அந்த ஊரில் 2 வருஷம் இந்த அம்மையார் அங்கே தங்கி, அந்த மக்கள் குடியிருக்கிற ஓலைக்குடிசையை தங்கி, அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு, கஞ்சியும் கூழையும் சாப்பிட்டு, அவங்க படுக்கிற பாயில் படுத்து இந்த அண்ணன்மார் சுவாமி கதையை ஆய்வு பண்ணுறாங்க. 18 நாள் இரவு நேரங்களில் உடுக்கடிச்சு பாட்டு பாடக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்களை அண்ணன்மார் சுவாமி கதையை பாட சொல்லி இந்த அம்மையார் 44 மணி நேரம் ஒரு டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணுறாங்க. இதைய கனடாவுக்கு எடுத்துகிட்டு போய் 10 ஆண்டுகள் ஆய்வு பண்ணி தன்னுடைய சொத்துல பெரும்பகுதியை செலவு பண்ணி அனிமேஷன் முறையில் 26 எபிசோடுகள் பொன்னிவள நாடுங்கிற ஒரு வரலாற்றை வீடியோவில் பதிவு பண்ணாங்க. இந்த பொன்னிவள நாட்டின் மொத்த கதையும் தொகுப்பாளராக என் சொந்த குரலில் பதிவு செஞ்சு கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டு நாட்டுப்புற வரலாற்றை ஒரு வெளிநாட்டை சேர்ந்த அம்மையார் இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட தன்னுடைய சொத்தெல்லாம் செலவு பண்ணி படமாக்கி இருக்கிறது தமிழர்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே அந்த அம்மையாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தந்தி டிவி இந்த பொன்னிவள நாட்டை ஒளிபரப்ப போறதா கேள்விப்பட்டு பிருந்தா அம்மையார் மட்டும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தந்தி டிவி நேயர்களுக்கு இந்த அனிமேஷன் முறையில் பொன்னிவள நாட்டை பார்க்கறது ரொம்பவும் புது அனுபவமா இருக்கும். வாருங்கள் வாருங்கள், நான் பொன்னிவள நாட்டை ஆண்ட காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது.